பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை தேடுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற வேண்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக் கொடுக்குறார். நாமளும் அறிய முடியாதவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவருடைய குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், கணவன் ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல்லாம் வாழ்கிறாங்க. அப்போ ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அங்கே ஒரு வெளிச்சமாக இருப்பது இல்லை. அந்த வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது மல்கியாவுக்கும் மார்க்குக்கும் நடுவில் 400 வருடம் இருண்ட காலமாய், இந்த இருண்ட காலங்களிலே ஒரு மனிதன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினான். யோவானை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவரை குறித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஒரு மனிதன் காணப்பட்டிருக்கிறான். அந்த எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு கிட்ட அநேகர் வந்திருக்கிறார். நீங்களும் அந்த வெளிச்சத்தில் இருந்தீர்களே. அப்போ அந்த வெளிச்சத்தை தேடி என்ன பண்ணாங்க, வந்திருக்கிறாங்க. அதில் களி கூர்ந்தாங்களாம். அப்போ அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்து அவர்கள் களி கூற கற்றுக்கொண்டார்கள். அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி துக்கமும் பாடுகளும் நிந்தைகளும் நிறைந்து வீட்டுக்குள்ளே சமாதானம் குறைவாக காணணும்னா நீங்கள் வெளிச்சமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ வெளிச்சமாக இருந்தால் உங்களுக்கு உண்டானவர்கள் உங்கள் பக்கத்தில் வந்து மகிழ்வார்கள், களி கூறுவார்கள். அப்போ வெளிச்சமாக நாம் இருக்க கற்றுக்கொள்ளும். வெளிச்சம் என்று நம்ம நினைக்கிறோம். எப்போவுமே வந்து நம்ம வீடு தான் பிரகாசமாக இருக்குது, நம்ம வீடு தான் நல்லா மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு, நம்முடைய வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சம் இருக்குது. அப்படி இல்லைங்க. நம்முடைய வெளிச்சம் அப்படியேப்பட்டிருக்காதுங்க. வேதத்தை ஒரு மனிதன் அறிந்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் பாருங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ளே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஏரோது நாட்களிலே பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகன், இந்த யோவான் ஸ்நானகனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே நீங்கள் பார்க்கீங்கன்னா, அவர் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராய் காணப்பட்டாராம். அந்த நீதியும் பரிசுத்தம் பாருங்க, அந்த ராஜ்யத்துக்கு எதை காரியங்கள் செய்தாலும் இவரிடத்துல கேட்டு ஆலோசனை கேட்டு தான் செய்வார்களாம். அப்போ அவர்கள் எவ்வளோ வெளிச்சமாக காணப்பட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தை கேட்டு தான் செய்ய வேண்டும் சொன்னால், என் வார்த்தையை எங்கள் வீட்டுக்காரர் கேட்கவே மாட்டாரு, என் வார்த்தையை என் பொண்டாட்டி கேட்கவே மாட்டாங்க, என் வார்த்தையை என் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் வெளிச்சமாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கொடுக்குற ஆலோசனை தவறாக இருக்குது. அப்போ உங்கள் ஆலோசனை சரியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் முதலாவது நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்கள் இப்போ கொடுக்குற வார்த்தைகள் சரியாக இருக்கும். அதனால தான் ஏரோது என்ன பண்ணுறான், அந்த ஆலோசனை கேட்டு நடந்திருக்கிறான். இதே போல தான் நீங்கள் தானியேலை நீங்கள் பார்க்கும்போது, தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, பாபிலோனுக்கு அடிமையாக தான் போனார். அடிமையாக போனவர் அங்கே அவர் பாருங்க தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார், நீதி உள்ளவராய் காணப்படுறார், அவர் பரிசுத்தமாய் காணப்படுறார். இப்படி அவர் வாழ்ந்ததுனாலே, இப்படி அவர் இருந்ததுனாலே பார்த்தீங்களா, அங்கே அவருடைய ஆலோசனை கேட்டு தான் அங்கே இருக்கிற பாபிலோன் ராஜா நடக்கிறார். 5 ராஜாக்கள் மாறிவிட்டார்கள். ஆனாலும் இந்த தானியேலை மாற்ற யாரால முடியல. அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு முகாந்தத்தை தேடுறாங்க, தேடினாலும் கிடைக்கல. ஏன்னா அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம், அவருக்குள்ள இருந்த மனுஷங்க நியாயம் நீதி அவருக்குள்ள இருந்தது. இன்றைக்கி உங்களுக்குள்ள அப்படியேப்பட்ட காரியங்களை வைத்துக்கணும். இதுதான் பிரகாசம். எப்பயுமே ஒரு விளக்கு பிடிச்சி நிற்கிறது, எப்பவுமே ஒரு மெழுகத்தை கொளுத்தி வச்சு நிற்கிறது, இதெல்லாம் கிடையாதுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள் நீங்கள் வெளிச்சமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சமாக இருக்கும்போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படிக்கிற நாம் அதிக உறுதியான வசனம் நமக்குண்டு. யாருக்குண்டு? உறுதியான வசனம் நமக்கு இருக்குது. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா வெளிச்சமாக இருக்கிறதாம். அப்போ வசனங்களை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு, வார்த்தைகளை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். இப்போ வசனமே இல்லை என்கிட்ட, வசனத்தை நான் படிக்கலை, அப்புறம் எப்படி நான் எனக்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? அப்போ எப்படி நான் கரெக்டாக நடக்க முடியும்? ஒரு சட்டம் இதுதான் என்று நான் அறிந்து கொண்டால் தான் அந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்பட முடியும். சட்டத்தை பற்றியே எனக்கு தெரியாதுங்க, நான் அதை கேட்டது இல்லைங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இஷ்டம் போல் தான் நடப்போம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை நாம் பிரித்து படித்து ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்கள் சொல்கிற பிரகாரம் நடந்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்வடைய முடியும். நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மைக்கு நோக்கி போயிருக்கும்.
இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா எண்ணி பாருங்கள். நாம் அப்படி நடக்கிறோமா? ஏன் காலையில் எழுந்து இந்த வேதத்தை படிக்க மாட்டீங்க? அப்படியே படித்தாலும் அதை ஏன் தியானிக்க மாட்டீங்க? அந்த காரியங்களை திரும்ப சொல்லி பார்க்க மாட்டீங்க. சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தால்தான் அந்த வேத வசனம் உனக்குள்ள தங்கியிருக்கும். உறுதியான வாக்குத்தத்தங்கள் சொல்லிருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் வெளிச்சமாய் காணப்படலாம், வெளிச்சத்துக்குரியவளாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொண்டு நடந்தவர். நடக்கும்போது பின்வர நாட்களில் அவர் அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் யார் பாருங்கள், அன்றே அவங்களுக்கு செஞ்சீங்களே, அவங்களுக்கு நடந்தீங்களே, எனக்கு நடத்துங்க. அப்போ பாருங்கள், அவங்க வெளிச்சமாக இருந்துருக்காங்க. நாமளும் வெளிச்சமாய் மாற வேண்டும், வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வெளிச்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போது இந்த உறுதியான வசனங்களை நாம் வைத்து கொண்டிருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவைகளாலே, அந்த வசனத்தாலே நாம் பிரகாசிக்க முடியும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேதுருல நீங்கள் வாசிக்கும்போது 1:19 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே அதை பற்றி போடப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கே பார்க்குற இடங்களில் பாருங்கள், அந்த வசனம் அவர்களை பிரகாசிக்க செய்தது, எரிய செய்தது. அந்த வசனம் வெளிச்சமாய் மாற்றியது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்துக்குரியவளாய் மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். இயேசு இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தாராம்? உலகத்துக்கு ஒளியாய் இருந்தாராம். அவர் நடந்த பாதைகளிலே நாம் நடந்தோம். நாமளும் என்ன பண்ணோம்? நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்படி அந்த வெளிச்சத்துக்குள்ளே நடந்து போயிருக்கோம். அந்த வெளிச்சம் இல்லாத போது நம்ம எப்படி இருட்டில் தான் நடக்கணும். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை தேவன் கொடுத்து உலகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுமா? வெளிச்சமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி என்னை பற்றி அவர் கற்றுக் கொடுவார். மத்திய புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 5:14 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, மலை மேலே உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ யார் வெளிச்சமாக இருக்கணும்னா நான் தான். எப்பொழுது நான் வெளிச்சமாக மாறுகிறேன்னு சொன்னால் வார்த்தையை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழும்போது நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சத்துக்குரியவளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும். இப்போ கணவன் ரட்சிக்கப்படவில்லை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, இல்லை மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த ரட்சிக்கப்பட்ட மகன் அந்த வீட்டுக்கு வெளிச்சமாக இருந்தான்னு சொன்னால், ஒரு விளக்காக இருக்கிறான்னு சொன்னால் அவன் சும்மா இருக்க மாட்டான். நீங்கள் லூக்கா 1:17 நீங்கள் பார்க்கும்போது அங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னா அங்கே இந்த யோவான் சாணகன் என்ன செய்திருக்காருன்னா, பிதாக்களுடைய ஆவியை பிள்ளைகளிடத்துக்கும். பார்த்தீங்களா? அப்போது இங்கே இருண்ட காலங்களில் இவர்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறிவிட்டு வருகிறார்கள். அப்போ பிதாக்கள் முன்னே இருந்த பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ அவர்கள் கீழ்ப்படிந்ததுனாலே, உங்கள் பிதாக்கள் மீது நம்பிக்கை வைத்ததுனாலே நீ என்ன பண்ணீங்க? அவங்களை விடுவித்தீர். அப்போ அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. தேவன் மேலே எதுனாலும் தேவன் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார். ஆனால் பின்வரும் நாட்களிலே தேவன் மேலே நம்பிக்கையற்றவர்களாய் மாறி தேவனோடு கூட ஐக்கியப்படாமல் தேவனுடைய உறவு இல்லாமல் போய் இவர்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு இருண்ட காலத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இங்கே ஒரு வெளிச்சம் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுறேன்னா அங்கே பிதாக்களுடைய ஆவியை பிள்ளைகள் இடத்துக்கு கொண்டு வருகிறார். இவருடைய வேலையை பார்த்தீங்களா? அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தைகளை பேசி நம்ம கொண்டு வர்றார். அப்போ இவர் எலியாவின் ஆவியை கொண்டு பலன் கொண்டவராக காணப்பட்டார். எலியா என்ன பண்ணார்? அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் மத்தியில் நானும் ஒரு தீர்க்கதரிசி கும்பலாக இல்லை. அவர் தேவனோடு கூட உறவு கொண்டு தேவனோடு கூட பழகி, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை தொழுது கொள், பாகால் தெய்வம்னா பாகாலை தொழுது கொள்ளுன்னு சொல்லிட்டு தேவனோடு கூட உறவு வைத்து தேவனோடு கூட பழக்கம் வைத்து அங்கே பாருங்க, இருண்டு கிடக்கிற ஒரு ஊருக்குள்ள ஒரு வெளிச்சத்தை தேவன் தான் என்பதை கொண்டு வந்தார். அக்கினி அங்கே இறக்கி அங்கே செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசி கொல்லப்படுகிறார்கள். அங்கே தேவ ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வெளிச்சமாய்ந்து அந்த ஊரை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தான். இப்போ அநேகர் பாருங்க தேவன் பக்கமாய் திரும்பதுக்கு இந்த ஏலியா. இன்றைக்கு அதே ஆவி கொண்ட மனிதனாக யார் மாறிட்டாங்கன்னா யோவான் மாறி. அப்படி அவர் மாறும்போது என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஆவி செல்லாத போது பிதாக்களுடைய ஆவியை கொண்டு வருகிறார்கள். இந்த ஆவி உள்ள வருகிறது. எலியாவின் பலன் கொண்டவராக இருக்கிறார். இப்போது பிரசங்கம் எப்படி இருக்கு தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பார்த்தீங்களா வார்த்தை எவ்வளோ கடினமா? நீ திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு கடினமாக பேசுகிறாரு. ஜனங்கள்லாம் ஓடி வருகிறார்கள். ஜனங்கள்லாம்
நாம் நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் யாருங்க வரப்போகிறாங்க அப்படின்னா, அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வெளிச்சத்துக்கிட்ட வருவதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க பாருங்கள். யூதாலேருந்து வராங்க, எருசலேம்லேருந்து வராங்க. கவனிச்சிங்கன்னா சுற்றிலும் இருக்கிற பட்டணத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த வெளிச்சத்தில் நாமளும் வந்து களி கூற வேண்டும். அப்போ மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் மாறிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும்போது தேவனுடைய ஆவி, ஆண்டவரே உங்களுடைய ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க, ஆண்டவரே இந்த வசந்த பிரகாரம் என் பிள்ளை நடத்துங்க, இந்த வார்த்தையின் பிரகாரம் என் பொண்ணை நடத்துங்க, இந்த வார்த்தையின் பிரகாரம் என் கணவனை நடத்துங்கன்னு சொல்லிட்டு வசனங்களுக்குள்ளே ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் உங்கள் கணவனுக்குள்ளேயும் கொடுத்து அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியும். அவர்கள் ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியாது. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்தானம் எடுப்பார்கள், தேவனுக்கு பிரியமாய் மாறுவார்கள். இப்போ நம்ம இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் மீன் என்ன பிடிக்குங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கு கறி குழம்பு பிடிக்கும், இப்படி என்ன பண்ண, அது பிடிக்கும், இது பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அதை பிடிக்கும், இதை தான் செஞ்சு போகிறீங்களா கண்டி. இந்த வசனத்தை உட்கொள்ளும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்ல. சரி, அவங்க கேட்க மனம் இல்லைங்க. நீங்கள் ஜபிக்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளைகள் இந்த வசனத்தை போல வாழ வேண்டும், ஆண்டவரே இந்த வசந்த பிரகாரம் என் பிள்ளைகள் நடத்தப்பட வேண்டும், ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே தங்கட்டும், இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே இந்த ஆவி கிரியை செய்யட்டும். நீ ஜபிக்க வேண்டும். அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படி நாம் தேவனுடைய பணிகளை, தேவனுடைய காரியங்களை வெளிச்சமாய் நாம் மாறி நம் குடும்பத்தை மாற்ற வேண்டும் சொன்னால் நமக்குள்ள ஒரு பொருத்தனை வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். இப்போது நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, லூக்காவில் எனக்கு பார்க்கும்போது 1:15 நீங்கள் பார்க்கும் பிறகு, கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாய் இருந்தான். அப்போ பெரியவனாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாருங்க, திராட்சரசமும் மதுபானமும் அருந்தாதவனாய், கவனிச்சுங்களா, அவன் இருந்தது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது நிறைத்தவன். அந்த நிறைவு அவனுக்குள்ள குறைவே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு நாள் தேவனை தேடி வரும்போது அபிஷேகம் பெற்று அப்படி ஆவியில இருந்து துதித்தவர்கள் இப்போது எப்படி மாறிட்டீங்க தெரியுமா? அந்த ஆவி அப்படியே 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 குறைஞ்சி வந்துச்சு. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியில் நிறைய வேண்டும். ஒரு வெளியில் போயிட்டு வரீங்க, ஒரு காரியங்களை செஞ்சு திரும்ப வந்து ஆவியில் நம்ம நிறைய வேண்டும். ஏன்னா ஜபித்து விட்டு வந்து உங்களுக்குள்ள நிறைவு இருக்க வேண்டிய குறைவு வரக்கூடாது. அங்கே ஒரு கூட்டத்தை சந்திட்டு வரீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு காரியங்களை செய்துட்டு வரும்போது அந்த ஆவியினுடைய தன்மை குறைந்து போயிருக்கும். நீங்கள் உடனே நிறைவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இப்போ நான் ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வரேன், ப்ரேயரில் போயிட்டு ஒரு 10 பேர் 20 பேரை சந்திச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன். ஒரு நாள் ஒரு 50 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் அப்போ எனக்குள்ள நிறைவானது என்ன பண்ணும்? குறைவு. திரும்ப தேவ சமூகத்துக்கு வருவேன், தேவனுடைய பாதத்தில் அமருவேன். அப்பா என் அபிஷேகத்தை நான் நிரப்புங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து கொடாயிரம் பைபிளை படித்து அந்த ஆவியில் நிறையும் போது அது ஒரு நிறைவை கொடுக்கும். அப்படி தான் ஒரு திருப்தி. ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ண, மொபைலை எப்படி சார்ஜ் பண்ணி ஃபுல் பண்ணி வச்சுருமோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற ஆவி பலனாய் மாற வேண்டும், பலன் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் மாறும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காட்சிவாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி மாற வேண்டும். மோசே பாருங்க, அப்படிதான் நம்படுறாரு. இருள் நிறைந்த இடத்தை ஒரு பிரகாசமாய் மாற்ற எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியை பார்த்தார். வா, உன்னை கூட நான் அப்படி மாற்ற போறேன், உன்னை கூட நான் அப்படி மாற்ற போறேன்னு சொல்லிட்டு அவரை வெளிச்சமாய் மாற்றினான். அவர் வந்தார், பார்த்தார், அதே போல எகிப்துக்கு போனார், அவர் பிரகாசம் உள்ளவராய் காணப்பட்டார். அங்கே இருளில் வாழ்ந்த மக்களை தேவன் பக்கமாய் பலி செலுத்த கொண்டு வருகிறார். அப்ப நீங்கள் பிரகாசமாய் மாற வேண்டும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். உங்களுடைய காரியங்களை கொண்டு உங்கள் வீடு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியமாய் இருக்க வேண்டும்னா நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, அன்றைக்கு யோவான் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தது போல இவர்களும் தங்கள் வாழ்க்கையில் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாய் இவர்களை நீங்கள் நடத்துங்கப்பா. உங்களுடைய வசனங்களை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ, உண்மையும் உத்தமமாய் வாழ தேவன் கிருபை சேர்ப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் நடத்துனதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாவியானவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாள்லேருந்து ஒரு பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய், வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நடத்தும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் இல்லை நிறைந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.